அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ஜீவ சமாதி அடைஞ்ச சித்தர்களை நம்ம எப்படி குருவா ஏத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். பொதுவா நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுக்கு நிறைய சித்தர்களோட ஜீவ சமாதி உள்ளது. அதுலயும் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமாவே இருக்கு. நம்மளோட முன்னோர்கள் இறந்தவங்களை நம்ம குலதெய்வமா வச்சு வழிபட்டு இருக்கோம். அதே போலதான் சித்தர்களையும் நம்ம ஜீவ சமாதியா வழிபட்டு வந்துட்டு இருக்கோம். ஜீவ சமாதி அப்படிங்கிறது எந்த சித்தர் ஏதாவது ஒரு தெய்வத்தை நோக்கி அதிகமான வழிபாடு பண்ணிட்டு இருக்காரோ அந்த தெய்வத்தையே அவருக்கு பிரதிஷ்டை பண்ணி அவரை ஜீவ சமாதியா பண்ணுவாங்க. சித்தர்கள் பெரும்பாலும் சிவனையும், சில சித்தர்கள் முருகர், விநாயகர், கருப்புசாமி இது போன்ற கடவுளை கூட அவங்க ஜீவ சமாதியா ஏத்திருக்காங்க. நம்ம பழனியில போகர் எடுத்துட்டீங்கன்னா அவரு முருகரை பிரதிஷ்டை பண்ணி இருக்காரு, அங்கேயே ஜீவ சமாதியா ஆயிருக்காரு. நீங்க முருகரை வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாவே உங்களுக்கு போகரோட முழு அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப நம்ம ஜீவ சமாதியில் உள்ள சித்தரை எப்படி நம்ம குருவா ஏத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். முதல்ல நம்ம ரோஜா பூ மாலை வாங்கிக்கிறோம். அந்த மாலை கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ அளவுக்கு வாங்கிக்கோங்க. டைமண்ட் கற்கண்டு வாங்கிக்கோங்க. 1/2 கிலோ அளவுக்கு கருப்பு திராட்சை பழம், பேரிச்சம் பழம், வெத்தலை பாக்கு, பாக்குங்கிறது கொட்டைப்பாக்கு தான் வாங்கணும், சந்தன ஊதுபத்தி, நாட்டு வாழைப்பழம் ஒரு 6 வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு தேங்காய், கற்பூரம். நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ரோஜா பூ மாலையை எடுத்து ஜீவ சமாதியில உள்ள சிலைக்கு அனுபவிக்க வேணும். அதுக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்ற வச்சுட்டு கொண்டு வந்த பொருட்கள் எல்லாமே படைகளா வச்ச பிறகு அந்த ஜீவ சமாதி சித்தர்களுக்கு முன்னாடி வழிபட ஆரம்பிக்கிறோம். வழிபட்ட பிறகு அவர் எந்த தெய்வத்துக்கிட்ட பிரதிஷ்டை ஆயிருக்காருன்னு பார்த்து அந்த தெய்வத்துக்கு நீங்க அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிட்டு வந்து உங்களுடைய ஜீவ சமாதி சித்தரோட மூல மந்திரமும் அந்த தெய்வத்தோட மூல மந்திரம் நீங்க ஜெபிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாவே அவங்களோட அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை சாயந்தரம் 5 to 7 மணி வரைக்கும் இந்த மாதிரி நீங்க 8 திங்கட்கிழமை பண்ணாவே உங்களுக்கு அவங்களோட முழு அருள் கிடைக்கும்னு சொல்லி மிஸ்டிக் செல்வம் ஐயா இதை பத்தி கொடுத்திருக்காரு. அதே போல குலதெய்வம் யாருன்னு தெரியாம கஷ்டப்படுறவங்களும் இது போல ஏதாவது ஒரு ஜீவசமாதி, அந்த ஜீவசமாதி உங்களுக்கு விருப்பமான ஜீவசமாதியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஜீவசமாதி முன்னாடி உங்க குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை மாலை 5 to 7 மணி வரைக்கும் நீங்க 8 செவ்வாய்க்கிழமை பண்ணினீங்கன்னா உங்க குலதெய்வம் யாருங்கிறத தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி மிஸ்டிக் செல்வம் ஐயா சொல்லியிருக்காரு. அதே போல வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க, சுயதொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தங்களோட வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க புதன்கிழமை மாலை 5 மணி முதல் 7 மணி வரைக்கும் இந்த மாதிரி நீங்க பூஜை பண்ணலாம். இது மாதிரி நீங்க 8 புதன்கிழமை பண்ணாலும் உங்களுக்கு எல்லா விதமான பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல குருவை தேர்ந்தெடுக்கிறவங்க இல்ல ஆன்மீகத்துல முன்னேறணும்னு நினைக்கிறவங்க திங்கள் மற்றும் வியாழக்கிழமை இதே பூஜை நீங்க பண்ணலாம். பண ரீதியா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க, இதுல இருந்து மீளணும்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை இந்த பூஜை நீங்க பண்ணலாம். குடும்ப பிரச்சனை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்கிறவங்க சனிக்கிழமை இதே பூஜை நீங்க பண்ணலாம். நீண்ட காலமா ஏதாவது ஒரு வழக்கு பிரச்சனை, இது மாதிரி ஏதாவது ஒரு பெரிய லெவல் பிரச்சனைல இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை 5 to 7 மணி வரைக்கும் ஜீவ சமாதியில வழிபட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா 8 ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீருன்னு சொல்லி மிஸ்டிக் செல்வம் ஐயா இதை பத்தி நம்ம கொடுத்திருக்காரு. ஜீவ சமாதியில இருக்கக்கூடிய இந்த 8 வாரங்களும் உங்களுக்கு எந்த விதமான நான்வெஜ் எதுவுமே நீங்க போகக்கூடாது. அதுலயும் முட்டை கூட நீங்க சாப்பிடக்கூடாது. அதாவது நம்ம கேக்கு, பரோட்டா இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிட்றோன்னு சொன்னா கூட அதுலயும் முட்டை இருக்கும். அது எல்லாமே நீங்க தவிர்த்தாகணும். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஊர்ல உள்ள ஒரு ஜீவ சமாதியா நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 8 வாரம் அங்க போயிட்டு வர்றது ரொம்ப சுலபமான ஒரு விஷயமா இருக்கும். இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லி மிஸ்டிக் செல்வம் ஐயா இதை நமக்கு கொடுத்திருக்காரு. மிக்க நன்றி.